ஏஐ அப்படின்னா NVIDIA. ஸோ இந்த ஏஐ ரெவல்யூஷனுக்கு NVIDIA மட்டும் போதுமா? இந்த ஏஐ ரெவல்யூஷன் நடந்தால் ஒன்லி NVIDIA மட்டும் தான் பெனிஃபிட் ஆக போகுதா? அப்படி கிடையாது. ஏன்னா NVIDIA வந்து அந்த ஏஐ கோட் ரன் ஆகிற மாடல் ரன் ஆகிற GPU டிசைன் மட்டும் தான் பண்ணுறாங்க. ஈவன் அந்த மேனுஃபேக்சரிங் கூட TSMC தைவானில் செஞ்சு தான் கொடுக்குது உங்களுக்கு. பட் அந்த GPU ரன் ஆகணும்னா அந்த GPU சுற்றி ஒரு மெமரி வேணும், ஃப்ளாஷ் வேணும், அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு CPU வேணும். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்லேருந்து வருது. இதெல்லாம் சேர்ந்தா ஒரு SOC. இந்த SOCயை பண்டில் பண்ணி நீங்கள் ஒரு சர்வர் பில்ட் பண்ணணும். அந்த சர்வரில் பவர் சப்ளை யூனிட் இருக்கும், கூலிங் சிஸ்டம் ஃபேன்ஸ் இருக்கும், இன்டர் கனெக்ட்ஸ் இருக்கும். தென் இந்த சர்வர் எல்லாம் அடுக்கி ஒரு ரேக், அந்த ரேக்கில் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கணும். அதுக்கு நெட்வொர்க்கிங் வரும், மேலே ஒரு டார் சுவிட்ச் இருக்கும், அந்த ரேக்குக்கு பவர் மேனேஜ் பண்ணுறது, ரிடண்டன்சி பவர், கூலிங்ஸ் எல்லாமே இருக்கும். தென் எல்லா ரேக்ஸையும் ஆட் பண்ணி ஒரு டேட்டா சென்டர். ஸோ ஒரு டேட்டா சென்டர் பில்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு இடம் வேணும். ஸோ ரியல் எஸ்டேட் கம்பெனி, அதை பில்ட் பண்ணுறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி. தென் அதுக்கு பவர் சப்ளை கொடுக்கணும், யூட்டிலிட்டி கம்பெனிஸ் அங்கே இருக்காங்க, செகண்டரி பவர், ஜென்ரேட்டர், டர்பைன் மேனுஃபேக்சர். ஸோ இந்த ஏஐ ரெவல்யூஷன் நடக்கணும், இல்லை நடந்துச்சுன்னா NVIDIA மட்டும் க்ரோ ஆக போகிறது கிடையாது, இந்த எக்கோசிஸ்டமில் இருக்க எல்லா கம்பெனிஸும் க்ரோ ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸையும் தேடி எந்த கம்பெனிஸ்க்கு என்ன மோட் இருக்குது, அதில் ஏஐல என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க, அவங்க எந்த அளவுக்கு க்ரோ ஆக போகிறாங்க, அந்த கம்பெனி சீப்பாக கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நம்மளோட வேலை.